ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஃபுல் வீடியோ போட்டு. கடைசியாக வந்து கையலோட லைவ் தான் வந்தது. ரீசன் வந்து கையலுக்கு இப்போ உடம்பு சரியில்லை, கண்ணுக்குட்டி இப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு தான் இடையில போட முடியல. அதில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு கரெக்டாக இப்போ இந்த ஃபுல் வீடியோ எதுக்காக அப்படின்னா, நம்ம செவலை வந்து விற்க போகிறோங்க. ஆல்ரெடி சொல்ல போனால் வித்தாச்சு செவலையை. நிறைய பேர் ஷாக் ஆகலா, உங்ககிட்ட எல்லாமே ஹெச்எஃப், அது ஒன்று தான் செவலை மாடு நல்லா இருந்தது அப்படின்னு. எனக்குமே ரொம்ப ஃபீலிங்காக இருக்குதுங்க. செவலைன்னு நம்ம கட்டுத்தரையிலேயே அது ஒன்று தான் செவலை மாடு, அது ஃபேட்டு நல்லா வரும். ஆனால் ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. இருந்தாலும் இன்னொரு விஷயம், நம்ம மாட்டு பண்ணையில் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்ம லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. சும்மா நம்ம வந்து அடிமட்டத்துக்கு நம்ம நஷ்டத்துலேயே இது பண்ண முடியாது. செவலை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்கி வந்து 2 வருஷம் ஆச்சு. முதல்ல ஒரு கன்று போட்டு இதாகிருச்சு, 2வது போட்டது காலக்கன்று இப்போ விற்றதில். அது இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மடி நோய் வருது. அதுக்கு ஒரு காம்பில் வந்தால் பரவாயில்ல, சமாளிச்சிடலாம். ஒரு காம்பில் மாற்றி 4 காம்புலையுமே மடி நோய் வருது. பால் ஃபுல்லாக திரிஞ்சு 4 காம்புலையும் வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு நாங்கள் ஊசி 900 ரூபாய் ஊசி போட்டாலும் டாக்டர் வந்து அது என்னது அப்படின்னு தெரியல. போட்டால் ஒரு நாள் நல்லா இருக்குது, மறுபடியும் பார்த்திங்கன்னா 7 லிட்டர் 8 லிட்டர் வருதுன்னா அப்படியே 4-3 ஆயிடுது. பால் ரொம்ப திரிஞ்சு வருது. இன்னொரு ரீசன் என்னென்னா, அதை கறக்க முடியல. கையில் வந்து என் ஹஸ்பண்ட் இல்லைன்னா என்னாலலாம் அந்த மாட்டை கறக்க முடியாது. இன்னொரு ஆளை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். டிபெண்ட் பண்ணி இருக்கிறது கூட பிரச்சனை இல்லை, அவங்க மாமா பையன்லாம் வந்தால் கறந்துருவான். ஆனால் வந்து மெயின் ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, காம்பு பிரச்சனை தான். இப்போ வந்து நம்ம இந்த மாடு வாங்கினப்போ வந்து நாங்கள் 50,000க்கு வாங்கினோம். ஆனால் இப்போ கொடுக்குற ரேட்டு பார்த்திங்கன்னா 32. 50,000க்கு வாங்கினோம். ஆனால் இதுக்கு தீனு போடுற காசு, தண்ணி, தீனு செலவு அதெல்லாம் ஏகப்பட்டது. மடி நோய்க்குன்னு ஹாஸ்பிட்டல் செலவு அது ஏகப்பட்டது. இன்னுமே நம்ம வந்து வச்சுட்டு இருந்தோம்னா இன்னும் 7-8 மாதம் இது சனையாகிற வரைக்கும் நம்ம வச்சுட்டு இருந்து எல்லாம் பண்ண முடியாது. ரொம்ப நம்மளுக்கு நஷ்டம்தான் ஆகும். இப்போ அதனால வந்து கடைசியாக ஃபைனல் ரேட்டு 32க்கு வந்து முடிச்சாச்சுங்க. கை கரவியாகவே இது பண்ணிட்டு போய்க்கிறேன்னு சொல்லிட்டாங்க வியாபாரி. காம்பெல்லாம் எப்படியோ ரெடி ஆகணும் தான். போன தடவையே நாங்கள் விற்றுருக்க வேண்டியது. அதுக்குள்ளே காம்பு வந்து கடைசி டைமில் ஒரு 8 மாதம் 9 மாதங்கிறப்ப மடி இறங்குறங்க காம்பு அதுவே வந்து மிதிச்சுக்குது. ரொம்ப மடி தொங்கி போய் இருக்கிறதுனால காம்பு மிதிச்சுதுன்னா அது வெட்டிட்டு அது ரொம்ப தொந்தரவாக இருக்குது பால் கறக்கறக்கெல்லாம். அதனால வந்து இது ஒரே முடிவாக இதுவே விற்றுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா காம்பெல்லாம் கொஞ்சம் நம்மளே எல்லா புண்ணும் ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. காம்பெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்படி மாற்றி மடி நோய் வர்றதுனால நம்ம அந்த செலவுக்கு, இது தீனு போடுற செலவுக்கு வந்து பாலும் குறைஞ்சி போச்சு. கடைசியில் அப்புறம் மடி இன்னொரு தடவை விட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டோம்னா கடைசியில் வந்து மடி இதாகி மிதிச்சிருச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு தான் ரொம்ப தொந்தரவு. அதனால இப்போ வர நஷ்டத்தை பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கட்டுத்தரையில் இதுதாங்க இவ்வளோ தூரம் அமௌண்ட்டுக்கு நஷ்டம்னு சொல்ல போனால். மற்றதெல்லாம் இருக்குது, ஆனால் ரொம்ப லெஸ்ஸாக தான் இருக்குது. இதுதான் ரொம்ப ஜாஸ்தி அமௌண்ட்டில் நஷ்டம். ஆனால் இதை பார்த்தோம்னா நம்ம வந்து வேறு ஒன்றும் பண்ண முடியாது, வேறு வழி இல்லை, கொடுத்து தான் ஆகணுங்கிற சிச்சுவேஷன். நான் கூட மதியானம்லாம் உட்காந்து அழுதுட்டு இருந்தேன், என்ன பண்ணுறது இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்ட்டு. ஆனால் வேறு வழி இல்லை. இப்போ நம்ம இது பண்ணாதான் இன்னும் நெக்ஸ்ட்டு நம்ம தீனு ஃபுல்லாக போட்டு எல்லாம் பண்ணி கடைசி நேரத்தில் ஏதாவது சொதப்புச்சுன்னா அது ரொம்ப ரிஸ்க் ஆயிரும் அப்படின்ட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லியாச்சுங்க. மாடு ஆடெல்லாம் வச்சுருக்கிறவங்கெல்லாம் வந்து ரொம்ப பாசம் கொட்டி எல்லாத்தையும் வளர்த்துனோம்னாலும் கடைசியில் ஒரு சூழ்நிலைன்னு வரப்போ அது ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் மனசுக்கு. இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ரொம்ப சாதுவான மாடு, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத மாடு, எந்த தீனு போட்டாலும் சாப்பிடுங்க. இப்போ வீடியோ எடுக்கிறப்ப கூட ரொம்ப ஃபீலிங்காக தான் இருக்குது. ஆனால் வந்து வேறு வழி இல்லை, கொடுத்தாச்சு. இது எல்லாம் நம்ம ஃபேமிலிக்கிட்ட சொல்லணுன்ட்டு தான் இப்போ கூப்பிட்டதே. கையல் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. கண்ணுக்குட்டியை நிற்க வச்சு ட்ரை பண்ணி இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க. கையல் கண்ணு போட்டது அந்த வீடியோ கண்ணு போடுறப்ப எடுக்கலினாலும் கண்ணு போடுறதுக்கு முன்னாடி கண்ணு போட்டதுக்கப்புறம் எப்படி இருந்ததுங்கிறத ஃபுல் வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா லைவ், நாளைக்கு ஒரு 4 மணிக்கு லைவ் இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் ஜாயின் பண்ணுங்கள். நாளைக்கு 4 மணிக்கு லைவில் மீதி விஷயங்களை பேசலாம். நான் ரொம்ப செவலை மிஸ் பண்ணுறேன். அதே மாதிரி தான் நம்ம ஃபேமிலியில் நிறைய பேர் செவலை மாட்டை பற்றி கேட்டிருக்கீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்களுக்கும் செவலைக்கும் சுத்தமாக ராசியே இல்லைங்க. எந்த ஒரு செவலை மாட்டுமே வந்து நம்ம வச்சு இது பண்ண முடியல. எந்த ஒரு செவலை மாட்டிலையும் ஒரு கிடாரி கண்ணு பிடிக்க முடியல. எல்லாமே காலக்கண்ணாக தான் போயிடுச்சு. செவலைக்கும் நம்மளுக்கு சுத்தமாக செட் ஆகலை. ஃபுல்லாகவே ஹெச்எஃப்பாக தான் இதாகுது, அமையுது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் வேறு வழி இல்லை.
நஷ்டத்தை பார்த்தா கஷ்டம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி ரொம்ப தீனு செலவு அதெல்லாம் இதாகிறதுக்கு கண்ணுக்குட்டி படுக்கிறதுக்கு இடம் இல்லை, அதுக்கு இன்னொரு மாடு கூட வாங்கலாம் அப்படின்ட்டு தான் ஓகே இதை டிசைட் பண்ணியாச்சு. எல்லாத்துக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.